இந்த வீடியோல வந்து நம்ம காட்டன் பிளக்ஸ் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். காட்டன் பிளக் என்னடா சும்மா காட்டன் அப்படியே சுருட்டி உள்ள திணிச்சு வச்சா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனா ஒரு காட்டன் பிளக் சரியா இல்ல அப்படின்னா நம்ம மீடியம் வந்து நம்ம பாக்டீரியாக்கு வைக்கிற மீடியம் வந்து கண்டாமினேட் ஆகுறதுல நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து காட்டன் பிளக்ஸ் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்? ஓப்பனா இருக்க கிளாஸ் வேர்ஸ், அதாவது இப்போ இந்த மாதிரி கோனிக்கல் ஃபிளாஸ்கோ டெஸ்ட் டியூப்ஸ்க்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக கேப் கிடையாது. ஸோ அதனால நம்ம காட்டன் வச்சு டைட்டா வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து வெளில இருந்து எந்த ஆர்கானிசம் உள்ள வர்றதையும் ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி உள்ள இருந்து ஏதாவது எவாபரேட் ஆகி பாயில் ஆகி வெளியே ஸ்பில் ஆகுறது அதையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ வந்து காட்டன் பிளக் வந்து நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ற மாதிரியும் இருக்கணும், அட் த சேம் டைம் நல்லா அதுக்கு ஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ எப்படி காட்டன் பிளக் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க் வந்து பண்றோம். கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல நிறைய டைப் இருக்கு, குட்டியா இருக்கும், பெருசா இருக்கும். நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோமோ, இப்போ இது வந்து ஒரு 500 ml கோனிக்கல் ஃபிளாஸ்க். இதுக்கு காட்டன் பிளக் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய காட்டனாவே எடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு இவ்வளோ சைஸ் காட்டன் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இவ்வளோ காட்டன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரோல் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காட்டன் வந்து எடுத்தாச்சு. காட்டனை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து அப்படியே ரோல் பண்ணேன். ரோல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா சென்டர்ல வந்து அப்படியே ஃபோல்டு பண்றேன். ஸோ ஃபோல்டு பண்ணா இப்படி வந்துடும். ஸோ இப்படி இருக்கிறத ரோல் பண்ணி ஃபோல்டு பண்றேன். ஃபோல்டு பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம கை இருக்குல்ல, நம்ம கையை வந்து இப்படி 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 வச்சுக்கிட்டு இது உள்ள வச்சு உள்ள வந்து ஸ்குவீஸ் பண்றோம். ஸோ வந்து நம்ம கம்பி முறுக்கும்ல அந்த மாதிரி வந்து இந்த ஃபோல்டு பண்ண காட்டனை வந்து அப்படியே இப்படி முறுக்குறோம். ஸோ முறுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து அது ஸ்பின் ஆகி நல்லா வந்து ஸ்டிஃபா வந்து மாறிடும். ஸ்டிஃபா மாறினதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா கோனிக்கல் ஃபிளாஸ்க் எடுத்து உள்ள வந்து ஸ்குவீஸ் பண்ணி திணிக்கிறோம். ஸோ இப்போ எடுக்கும் போது நம்ம எப்படி இப்போ ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இருந்து நம்ம காட்டன் பிளக் எப்படி எடுப்போம் அப்படின்னா நம்மளோட லிட்டில் ஃபிங்கர் அண்ட் இது என்ன ஃபிங்கர் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபிங்கர், ஸோ இந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். எடுக்கும் போது நமக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்கணும். ஹோப் இந்த சவுண்டு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னாலும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டப் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கணும். ஸோ அப்பதான் வந்து ஃபிட்டா இருக்கு, உள்ள இருந்து ஏர் ப்ரெஷர் அப்படியே டப்புன்னு ஒரு சவுண்டு வருது அப்படின்றது அர்த்தம். சப்போஸ் சவுண்டு கேட்கல, லூஸா இருக்கு, சும்மா நம்ம இப்படி ஆட்டினாரு கலந்து விழுகுது அப்படின்னா அந்த காட்டன் பிளக் வந்து சரியில்லை அப்படின்ற அர்த்தம். யோசிக்கலாம், நம்ம ஏன் இப்ப இந்த மாதிரி இந்த 2 விரல்ல வந்து இது எடுக்கிறோம், ஏன் இப்ப இப்படி எடுத்து இப்படி வைக்க கீழே தான் வச்சிடக்கூடாதா அப்படின்னா நம்ம இப்ப லேப்குள்ள ஒர்க் பண்ணும்போது காட்டன் பிளக் எடுத்து நம்ம கீழே எல்லாம் வைக்க கூடாது. ஏன்னா வச்சா கண்டாமினேட், திரும்பி நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அது உள்ள இந்த ஒட்டிட்டு இருக்கிறதாவது உள்ள விழுந்து கண்டாமினேட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இந்த 2 விரல்ல ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஒரு இனாகுலேஷன் லூப்போ ஏதோ வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ என்ன இந்த 2 விரல் சும்மா தானே இருக்கு, அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை எடுத்து இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ள இருந்து நம்ம மீடியம் எடுத்து நம்ம ஸ்ட்ரீக் பண்றதோ இல்லை இப்போ பெட்ரி பிளேட்ல எடுத்து ஸ்ட்ரீக் பண்ணிட்டு திரும்பி இந்த காட்டனை உள்ளே வச்சிருவாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ள வைக்கும் போதும் நம்ம வைக்க போய் ஈஸியா வந்து இருக்கணும், உள்ள நுழையும் போது கஷ்டமா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த ஷேப்புக்கு பண்ணல அப்படின்னா காட்டன் வந்து திரும்பி புசு புசுன்னு ஆயிடும். அப்போ உள்ள வந்து கரெக்டா ஃபிட் ஆகாது. ஸோ கரெக்டா ஃபிட் ஆகணும், திரும்பி வந்து டைட் பண்ணி வச்சிடணும். ஸோ இதுதான் கோனிக்கல் ஃபிளாஸ்க்கு காட்டன் பிளக். சேம் ஹேப்பன்ஸ் ஃபார் த டெஸ்ட் டியூப் ஆல்சோ. ஸோ டெஸ்ட் டியூப் வந்து ரொம்ப குட்டியா இருக்கனால நமக்கு கம்மியான காட்டனே போதும். வச்சாச்சு. இப்போ சவுண்டு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் காட்டன் பிளக் பண்றதுக்கு ஈஸியான மெத்தட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. அண்ட் மைக்ரோபயாலஜி ரிலேட்டடா நான் அதை லேபை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை சர்க்குலேட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.